Very good morning students. So happy welcome to you all. ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி இங்கிலீஷ் கிளாஸில் இருக்கோம். இப்போ நம்ம இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு போயம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் very good morning to you all. Okay, let us step into the poem. Okay, today we are going to see the poem A Tragic Story. Okay, இது நம்மள term 3ல பார்க்குறோம், யூனிட் 3ல இருக்குது. ஓகேவா? இதோட டாபிக் என்ன? A poem called A Tragic Story. ஓகேவா? A Tragic Story. இப்போது ட்ராஜிக் ஸ்டோரினா என்ன? ஒரு சோகமான, ட்ராஜிக் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சோகமான கதை அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி ஒரு சோகமான கதை பார்க்க போகிறோம். பட் அந்த சோகமான கதை உண்மையிலேயே சோகமாக இருக்கா அப்படின்றத நம்ம அந்த கதையோட கடைசியில் பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு ஸ்டோரியாக பார்க்க போகிறதில்ல, இதை நம்ம ஒரு போமாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see this picture. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க இல்லையா? இவங்களெல்லாம் நம்ம வந்து சைனீஸ் மூவிலலாம் பார்த்துருப்போம். இந்த கராத்தே மூவி அந்த மாதிரி மூவியெல்லாம் பார்த்துருப்போம். அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து லாங்காக ஜடை இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஜடை வந்து அவங்க வளர்ப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து முடியை வளர்த்து எப்படி கேர்ள்ஸ் நம்ம ஊர்லலாம் எப்படி கேர்ள்ஸ்லாம் ஜடை பின்னி போட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி சைனீஸ்காரங்களாம் இந்த மாதிரி வந்து ஜடை பின்னி போட்டுப்பாங்க. இவங்களெல்லாம் மாங்க்கு, சேஜ் அந்த மாதிரி சொல்லுவோம். அதாவது கடவுளை வழிபடுறவங்க எல்லோரும் சைனாவில் வந்து கடவுளை வழிபடுற நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களை முடியை வந்து வெட்டிக்காமல் இந்த மாதிரி வளர்த்து அதை வந்து ஒரு பெரிய ஜடையாக பின்னி போட்டுப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு ஒரு பெருமை மாதிரி, அப்படி அவங்க ஊரில் இது ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம போமில் ஒரு ஸ்டோரி வரப்போகுது. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே நம்ம ஒரு லெசன் பார்க்க முன்னாடி வார்ம் அப் பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வார்ம் அப் கொடுத்துருக்காங்க. ஸோ பின் த டெயில் ஆஃப் த டாங்கி. இன்றைக்கி நம்ம வார்ம் அப்போட டாபிக், நம்ம ஒரு டாங்கிக்கு அதோட வாலை வந்து பின் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கேன் ஹியர் டு கெட் த பிக்சர் ஆஃப் அ டாங்கி. ஸோ அந்த ஸ்கேன் கியூஆர் இருக்கு இல்லையா? அதை ஸ்கேன் பண்ணால் ஒரு டாங்கி பிக்சர் வரும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு வாலை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணுமா? ஸோ ஒரு பிளேயரை அவங்களோட கண்ணை கட்டி விட்டுட்டு அவங்கள நல்லா நம்ம கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு முன்னாடி யார் நம்மளை கண்டுபிடிக்க போகிறாங்களோ அந்த சீக்கிரம் வந்து நம்ம கண்ணு கட்டி அவங்கள ஒரு 3 தடவை 4 தடவை ஸ்பின் பண்ணி விடுவோம், அதை சுற்றி விடுவோம் இல்லையா? ஏன்னா சுற்றி விட்டால் தான் அவங்க எங்கே இருக்காங்கன்றதை அவங்க அந்த பொசிஷனை மறந்துடுவாங்க. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி ஃபஸ்ட்லேருந்து விளையாடுறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா ஸ்பின் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அவங்க எந்த இடத்துல நின்னாங்கன்றதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ ஸ்பின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதை மாதிரி என்ன பண்ணிடணுமா, ஒரு டாங்கி பிக்சர் எடுத்துக்கணும். டாங்கி பிக்சரோட வாலை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு பிளேயர் யார் பிளேயரோ அந்த பிளேயருக்கு கண்ணை கட்டிட்டு அந்த பிளேயரை ஒரு 3 or 2 டைம்ஸ் ஸ்பின் பண்ணி அதாவது சுற்றி விட்டுட்டு திரும்பி அவங்க வந்து அந்த டெய்லை மட்டும் எடுத்து அவங்க கையில் வந்து பின் பண்ணி எடுத்து வச்சு கொடுத்துடணும். அவங்க எப்படி இல்லாமல் கண்ணை கட்டி தான் இருக்கணும், கண்ணை அவுக்கக்கூடாது. கண்ணை கட்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி அவங்க கரெக்டாக டாங்கி எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துல வந்து அந்த வாலை வந்து அவங்க இணைக்கணும், அதாவது கரெக்டாக பின் பண்ணணும். ஸோ இதுதான் கேம். ஸோ இந்த கேம் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் நம்மளை ஸ்பின் பண்ணிட்டோம்னாலே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ ஸ்க்ரீன் எங்கே இருக்குது, டாங்கி எங்கே இருக்குன்றதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபியூஸ் ஆகி மறந்துடுவோம். ஸோ அப்போது இந்த கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம போம்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி சைனாவில் உள்ளவங்களாம் லாங்காக ஹேர் வளர்த்துருப்பாங்கன்னு. ஸோ இவரை பாருங்கள், இவருக்கும் பெரிய லாங் ஹேர் இருக்குது. இல்லையா? இவர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயமோட ஹீரோ. யாருன்னா இவர் தான். இவர் ஒரு சேஜ். இவர் யாருன்னா சேஜ். ஓகேவா? ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், இவர் ஒரு சேஜ். இவருக்கு லாங் ஹேர் இருக்குது. இது வந்து அந்த லாங் ஹேரை என்ன பண்ணியிருக்காருன்னா பின்னி போட்டிருக்காரு. ஓகேவா? அந்த லாங் ஹேரை பின்னி போட்டிருக்காரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா போனி டெயில்னால் நம்ம குதிரை வால்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி பின்னி போட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பிக் டெயில், அதாவது பிக் டெயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி இவர் தான் நம்ம போயமோட ஹீரோ. என்ன பண்ணுறாருன்றது பார்க்கலாம். ஓகே, இவங்க தான் வில்லியம் மெக்பீஸ் தாக்கரே. ஓகே, ஒன்ஸ் அகெயின் நான் ரீட் பண்ணுறேன். வில்லியம் மெக்பீஸ் தாக்கரே. ஓகேவா? வில்லியம் மெக்பீஸ் தாக்கரே. ஓகே, இவங்க தான் நம்ம போயமோட ஆத்தர். ஓகேவா? இவங்க தான் நம்ம போயமோட ஆத்தர். நம்ம போயம் எழுதுனது யார்? வில்லியம்
Macpherson Thackeray, okay, was one of the great novelists of English Victorian age. His Vanity Fair is one of the finest, best known novels in English literature. ஸோ இவரோட நம்ம ஆத்தருடைய பேர் வந்து தாக்கரே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தாக்கரே, வில்லியம் மெக்பீஸ் தாக்கரே இவங்க பேர். இவங்க யார் அப்படின்னா ஒன் ஆஃப் த கிரேட், அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய நாவலிஸ்ட், அவங்களுக்கு மத்தியில் இவர் ஒரு கிரேட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எந்த பீரியடில் வாழ்ந்தாங்க அப்படின்னா விக்டோரியன் ஏஜில், குயின் விக்டோரியா அவங்களுடைய ஆட்சி காலத்தில், குயின் விக்டோரியா ஒரு குயின் ஒருத்தவங்க இருந்தாங்க விக்டோரியான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த நிறைய நாவலிஸ்ட்டில் இவங்களும் ஒருத்தவர். யாருன்னா நம்ம வில்லியம் மெக்பீஸ் தாக்கரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாக்கரே அப்புறம் வந்து இவங்க எழுதினதுலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் இருக்கும். எல்லாருமே ஒரு விஷயம் செஞ்சால் அந்த ஒரு விஷயத்தில் ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று வந்து சிறப்பாக இருக்கும் இல்லையா. அதை மாதிரி நம்ம மெக்பீஸ் தாக்கரே எழுதின நிறைய புக்ஸில் ஒரே ஒரு புக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னா வேனிட்டி ஃபேர் அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஃபைனஸ்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாக்கரே ரோட் இன் அ கலர்ஃபுல் லைஃப் ஸ்டைல். ஸோ தாக்கரே எப்படி போயம் எழுதுவார் அப்படின்னா, போயமாக இருக்கலாம், அது ஒரு நாவலாக இருக்கலாம். அவருடைய நாவல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே கலர்ஃபுல் மீன்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்காது. ஸோ கலர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹியூமர், ஒரு பக்கம் ஹியூமர், அது ஒரு பக்கம் காமெடி, ஒரு பக்கம் சேடான ஸ்டோரி, ஒரு பக்கம் வந்து லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு மாதிரி மிக்சடாக அந்த கதையை படிக்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்ன இருக்குன்னு ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு போகிறது தான் கலர்ஃபுல். ஸோ அதை மாதிரி அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. லைஃப் ஸ்டைல் வித் அ சிம்பிள் வெக்காபுலரி அண்ட் கிளியர்லி ஸ்ட்ரக்சர்ட் சென்டென்சஸ். ஓகேவா. அவருடைய நாவலில் எப்படி இருக்குமா, வெக்காபுலரி எப்படி இருக்குமா, வெக்காபுலரி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதாவது அந்த வெக்காபுலரி வந்து ரொம்ப டஃப்பாக இருக்காது, அதை படித்தாலே ஓரளவுக்கு நமக்கு புரியும் அப்படின்ற மாதிரி வெக்காபுலரிஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். கிளியர்லி ஸ்ட்ரக்சர்டு, அதாவது அந்த சென்டென்ஸ் வந்து கிளியர்லி ஸ்ட்ரக்சர்டு, இந்த சென்டென்ஸ் இப்படி தானா இல்லை இப்படி இல்லையான்ற கன்ஃபியூஷனே இல்லாமல் ரொம்ப கிளியராக சூப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாரா நம்ம தாக்கரே அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் குவாலிட்டிஸ் கம்பைன்ட் வித் ஹிஸ் ஆனஸ்ட் வியூ ஆஃப் லைஃப் give him an important place in the history of realistic literature. இப்போ ஏன் இவரை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாகவே நம்ம நிறைய ஆத்தர் பற்றி படிக்கும்போது பெரிய பெரிய ஆத்தர்களை பற்றி தான் படிக்கிறோம் இல்லையா. இது மாதிரி சின்ன சின்ன ஆத்தர்கள்லாம் படிக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆத்தர்கள், அதாவது பேர் தெரியாத ரொம்ப பெருமையாக பேசப்படாத சில பேர் கூட ரொம்பவே சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்காக நிறைய போம், நிறைய நாவல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், லிட்ரேச்சர் அதாவது வரலாறில் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ளேஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம போமை எழுதினது வில்லியம் மெக்பீஸ் தாக்கரே. ஓகேவா. நம்ம இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போயமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா.